ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லது. நாங்கள் ஒரு விஷயம் எங்களுடைய தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இந்த நேரத்தை நாங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் எங்களோடு இடைப்பட்டார். தேவனுடைய வார்த்தை நேரத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களை நாங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்வோம். வல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை பொழுதில் எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை உம்முடைய கரத்துக்கு நாங்கள் தருகிறோம். நீங்கள் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று வேதம் உம்மை போற்றுகிறது. எப்பொழுதுமே பரிசுத்தத்தில் மாறாத நல்ல தேவனே, நீர் பரிசுத்தராக இருந்தும் பாவிகளாக இருந்த எங்கள் மேல் உம்முடைய கிருபையும் அன்பையும் வைத்தபடியினால் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ ஆண்டவரே, இந்த கிறிஸ்தவ பிரயாணத்திலே எங்களை ஆண்டவர் இன்னும் பலப்படுத்தி எங்களை நடத்தும்படியாக நாங்கள் கேட்டு ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே எங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் எழுப்பும்படியாக நாங்கள் கேட்டு ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய குளிரான தன்மை எங்களை விட்டு அகன்று போகட்டும். ஆவிக்குரிய ஒரு அனலை ஆண்டவர் எங்களுடைய இருதயத்துக்கு ஏற்படுத்தும்படியாக நாங்கள் கேட்டு ஜெபிக்கிறோம். நாங்கள் அனலாய் இருக்கிற பொழுது ஆண்டவரே, தேசத்துக்குள்ளாய் மாற்றங்கள் நடைபெற போகிறது. அந்த தேசத்துக்குள்ளாய் மாற்றங்கள் நடைபெற எங்களை அனலாய் எடுத்து மாற்றி ஆண்டவர் நடத்தும்படியாய் உம்முடைய கரத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நீர் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணும். எல்லா கனத்தையும் மகிமையும் உங்களுக்கு தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களுக்கு தெரியும், கடந்த 2 வாரங்களாக சபையிலே எங்களுடைய பிரதான போதகர் எழுப்புதலை குறித்து தொடர்ச்சியாக அவர் பேசி வருகிறார். எழுப்புதல் ஏன் எங்களுக்கு அவசியம்? எதனால எழுப்புதல்கள் தடைபடுகிறது? எழுப்புதல் எந்த சூழ்நிலையிலே வருகிறது? நிறைய காரியத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டிருந்தோம். போன கிழமை அவர் சில காரியத்தை கொடுத்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதான்னு சொல்லி தெரியவில்லை. நாங்கள் உங்களை ஊக்கப்படுத்த விரும்புகிறோம். எங்களுடைய யூடியூப்பில் அந்த பிரசங்கங்கள் இருக்கிறது எழுப்புதலை குறித்து. அந்த பிரசங்கங்களை போயிட்டு நீங்கள் பார்க்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க 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 எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம், ஒரு உற்சாகம் எங்களுக்கு ஏற்படும். தேவனுடைய வார்த்தை இல்லாவிட்டால் எங்களுக்கு அந்த உற்சாகம் இல்லாமல் போய்விடும். எனவே தேவனுடைய வார்த்தையை கேட்பது மிகவும் முக்கியமுள்ளதாக இருக்கிறது. நல்லது. இந்த நாளிலும் கூட உங்களுக்கு தெரியும், 1வது வாரத்தில் பாஸ்டர் நரேஷ் பிரசங்கம் என்ற பொழுது அவர் ஒரு சில உதாரணங்கள், எழுப்புதல் வந்த சரித்திரத்தை குறித்து அவர் பேசினார் தொடர்ந்து. அதில் ஒரு சம்பவத்தை தான், அதில் நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்து அதையே ஒரு தலையங்கமாக வைத்து இந்த நாளிலே நான் பேச போகிறேன். ஜான் வெஸ்லி ஒரு மிஷனரி, பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு மனுஷன். அவருக்குள்ளாக பெரிய எழுப்புதல்கள் கொண்டு வரப்பட்டது. ஒரு நாள் ஜான் வெஸ்லியுடைய வீட்டுக்கு ஒரு வாலிபன் செல்லுகிறான். உங்களுக்கு தெரியும், பாஸ்டர் இந்த கதை சொன்னார். பில்லி கிரகம் என்கிற ஒரு வாலிபன். ஜான் வெஸ்லி முழங்கால் படியிட்டு அந்த ஜெபிக்கிற இடத்துல போயிட்டு இந்த வாலிபனாகிய பில்லி கிரகம் போயிட்டு சொல்கிறாரு, ஆண்டவரே, மறுபடியும் நீங்கள் செய்ய வேண்டும் இந்த எழுப்புதலை. மறுபடியும் ஜான் வெஸ்லியுடைய காலத்தில் நடந்தது போல மறுபடியும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த வாலிபன் ஜெபிக்கிறான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்னமாச்சும் ஒரு வாஞ்சை இல்லாட்டி அப்படியாப்பட்ட ஒரு ஜெபம் வராது. ஒரு ஏக்கம் இல்லாட்டி ஒரு ஜெபம் ஒன்று வராது. அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஜான் வெஸ்லியுடைய காலத்தில் நடைபெற்ற எழுப்புதல் எப்பொழுது மறுபடி நடக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போட போயிட்டு அதே முழங்காலில் நின்று ஜெபிச்சு கேட்குறான், ஆண்டவரே, நீங்கள் மறுபடி செய்ய வேண்டும் என்று சொல்லி. இந்த பில்லி கிரகம் மாத்திரமல்ல இந்த வார்த்தையை சொன்னது. சரித்திரத்தில் நாங்கள் பார்க்கிற பொழுது அநேக நபர்கள் அவங்க ஜெபிச்ச ஒரு ஜெபந்தான், ஆண்டவரே, மறுபடியும் நீங்கள் செய்ய வேண்டும், மறுபடியும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த காரியத்தை சொல்லி ஜெபிச்சதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த நாளிலே என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பானது, தேவனே, நீர் இதை செய்ய வேண்டும். அதுதான் என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு. ஸ்கிரீனில் நாங்கள் பார்க்க முடியும். தேவனே, நீர் இதை செய்ய வேண்டும் என்கிற தலையங்கத்துக்கு கீழாக ஒரு 3 விஷயத்தை பேசிட்டு மறுபடியும் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 19வது அதிகாரம் 18வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். ரைட். இந்த அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், முழு அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால் அதில்
ஒரு எழுப்புதலை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த எழுப்புதல் எங்க நடந்தது என்று சொன்னால், எபேசி நகரத்தில், எபேசி பட்டணம் இல்லாட்டி எபேசி பட்டணம் என்கிற அந்த பட்டணத்தில் ஒரு எழுப்புதல் ஒன்று நடைபெறுகிறது. அந்த எழுப்புதல் நடைபெறுகிற பொழுது அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி மாற்றங்கள் நடைபெறுகிறது என்பதை குறித்து தான் அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. நான் இதை முழுக்க எங்களுக்கு வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லாதபடியினால் அந்த இடத்துல இருக்கிற சில சம்பவத்தை சொல்லிவிட்டு நான் உங்களை இந்த பிரசங்கத்துக்குள்ள நான் உங்களை வழிநடத்த விரும்புகிறேன். அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, பரிசுத்த பவுல் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை எபேசி நகரத்துக்கு கொண்டுட்டு போறாரு. எபேசி நகரத்தில் கொண்டுட்டு போயிட்டு அவர் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாரு. பிரசங்கத்தை கேட்கிற, சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் எழும்புகிறது. அதே போலவே இந்த பிரசங்கத்துக்கு ரெண்டாவது இல்லாவிட்டால் சுவிசேஷத்துக்கு விரோதமாக இருக்கிற கூட்டமும் அதிலே எழும்புகிறாங்க. அப்ப சுவிசேஷத்துக்கு விரோதமாக இருக்கிற கூட்டங்கள் எழும்பி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பவுலுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறாங்க. அவனுடைய சுவிசேஷத்துக்கு எதிர்த்து நிற்கிறாங்க, மறுதளிக்கிறாங்க, சுவிசேஷத்தை மறுதளிக்கிறாங்க. இப்படியாப்பட்ட சந்தர்ப்பத்தில் பவுல் என்ன செய்யறாரு, இப்ப கூட்டத்துக்குள்ளாக இப்படியாப்பட்ட காரியத்தை கொண்டு வர்றாங்க. ரெண்டு கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டம் சுவிசேஷத்தை விசுவாசிக்குது, இன்னொரு கூட்டம் சுவிசேஷத்தை விசுவாசிக்கவில்லை. இப்ப பவுல் என்ன செய்யறாரு, அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்காத கூட்டத்திலிருந்து விசுவாசிக்கிற கூட்டத்தை பிரித்து கொண்டு போறாரு ஒரு இடத்துக்கு. பிரித்து ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு 2 வருஷ காலமா இந்த சுவிசேஷத்தை மேன்மேலும் அவங்களுக்கு இன்னும் அறிஞ்சு கொள்றதுக்காக அவங்களோடு சம்பாஷணை செய்கிறார். அவர் கதைக்கிறார், சுவிசேஷத்தை குறித்து கதைக்கிறார் அந்த கூட்டத்தோடு சேர்ந்து. இப்போ அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவங்களுடைய வாழ்க்கையில எப்படியாப்பட்ட மாற்றங்கள் நடைபெறுகிறதுன்னு சொன்னா, அதுதான் அந்த 18வது வசனம் சொல்லுது. என்ன நடைபெறுது? விசுவாசிகளில் பலர் தங்கள் செய்த பாவ செயல்களை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள துவங்கினார்கள். இந்த சுவிசேஷம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, மனுஷனுடைய உள்ளான இருதயத்துக்குள்ளாக போயிட்டு கிரிகை செய்ய ஆரம்பிக்கிறது. அது உள்ளான இருதயத்திலே கிரிகை செய்கிறது என்பதற்கான வெளிப்படையான அடையாளம் தான் அவர்கள் என்ன செய்யறான்னு சொன்னா, இவ்வளோ நாளா மறைத்து வைத்திருக்கிற பாவங்களை வெளியில கொண்டு வந்து அந்த பாவத்தை அறிக்கையிட ஆரம்பிக்கிறாங்க. சுவிசேஷம் தான் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். சுவிசேஷம் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா, எங்களுடைய இருதயத்தை மாற்றக்கூடியது சுவிசேஷம் தான். அநேக சந்தர்ப்பத்தில் நான் சில நபர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மனுஷனுக்கு எவ்வளோ தூரம் நான் சொல்லி பார்த்துட்டேன், அவர் என்ன திருந்துற மாதிரிக்கே இல்லை. நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா? நீங்கள் உங்களுடைய குடும்பத்திலே கூட காண்டிருக்கலாம், அவர் ஒரு நாள் திருந்த மாட்டார், அவர் திருத்தவே இயலாது, ஒரு நாள் திருத்த விடையாது. சிலர் சொல்லுவாங்க, அந்த எரும மாட்டு மேலே மழை பெஞ்ச மாய்க்கு தான், சுரணையே இல்லை அந்த மனுஷனுக்கு, அப்படியே தான் இருப்பார்னு சொல்லி நீங்கள் அறிவிக்கப்பட்ட உடனே அந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க விட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையிலே சில மாற்றங்கள் அங்கு நடைபெற ஆரம்பிக்கிறது. அப்போ முதலாவது அந்த காரியம் என்னவென்று சொன்னால், உண்மையான எழுப்புதல் எங்கே தொடங்குதுன்னு சொன்னால், எங்களுடைய இருதயத்தில் தான் தொடங்குது. எங்களுடைய இருதயத்தில் ஒரு எழுப்புதல் வராவிட்டால் எழுப்புதல் எங்கள் இடத்துல எதிர்பார்க்கவே முடியாது. எந்த ஒரு இடத்துலையுமே எழுப்புதல் எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் முதல் சரித்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எழுப்புதல் எப்படி நபர்கள் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால், முதலாவது அவங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. அதுக்கு பிற்பாடு தான் அந்த எழுப்புதல்கள் கடந்து போகிறதை எங்களால் காண முடியும். ஜோன் வெஸ்லி தன்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தார். ஜோன் வெஸ்லி பரிசுத்த ஆவியானவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்தார். ஜோன் வெஸ்லி சுவிசேஷத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்தார். ஜோன் வெஸ்லி ஒரு நாளும் அவருடைய இருதயத்திலே பாவத்தை மறைத்து வைத்துக் கொள்ளவில்லை. அவர் வெளிப்படையான ஒரு வாழ்க்கை, திறந்த முகமான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். தேவனுக்கு முன்பதாய் அவர் எப்பொழுதுமே நிர்வாணியாய் இருக்கிறதாய் உணர்ந்தவராக, மனுஷனுக்கு முன்பதாகவும் அவர் ஒத்த வேஷம் தரித்த ஒரு வாழ்க்கை வாழாத ஒரு மனுஷனாக ஜோன் வெஸ்லி இருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே இப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கான தாக்கத்தை ஏற்படுத்தின காரியம் என்னவென்று சொன்னால், எந்த ஒரு மனுஷனுடைய வார்த்தையும் அல்ல, எந்த ஒரு சரித்திர சம்பவங்களும் அல்ல, பரிசுத்த தேவனுடைய சுவிசேஷத்தை மாத்திரம்தான் அவருடைய வாழ்க்கையை, அவருடைய இருதயத்தை மாற்றுவதற்கும் ஒரு வெளிப்படையான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் அது இடத்தை திறந்து கொடுத்ததாக இருக்கிறது. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னால், எழுப்புதல் இந்த தேசத்துக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் முதலாவது மாற்றிக்கொள்ள வேண்டிய இடம்தான், முதலாவது எங்களுடைய இருதயத்துக்கு உள்ளாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான் தேவனுடைய சுவிசேஷம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம். அப்படி என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை, அந்த தேவனுடைய வார்த்தை தான் எங்களுடைய இருதயத்தை மாற்ற போகிறது. வேற எதுனாலும் எங்களுடைய இருதயத்தை மாற்ற முடியாது. அப்ப எங்களுடைய இருதயத்தை மாற்றப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த எழுப்புதல், இப்படியாப்பட்ட ஒரு எழுப்புதல் வருகிற நேரம் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்று சொன்னால், முதலாவது அந்த எபேசி சபையிலே, எபேசி பட்டணத்தில் நடந்த ஒரு விஷயம்தான், இது தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம்தான், பாவ உணர்வு வருகிறது.
எழுப்புதலின் காலத்தில் என்ன வருது? பாவ உணர்வு வருகிறது. இன்றைக்கு சபைகளிலே பாவ உணர்வு என்பது இல்லை. இன்றைக்கு அநேக சந்தர்ப்பத்திலே பாவத்தை குறித்து உணர்வது எங்களுக்கு குறைவாக இருக்கிறது. சில சந்தர்ப்பத்தில் பாவத்தை தொடர்ச்சியாக செய்து 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 எங்களுடைய வாழ்க்கை மறத்து போயிருச்சு. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்குது. அப்போ எங்களுடைய வாழ்க்கையிலே பாவ உணர்வு வருகிறது மிக மிக முக்கியமுள்ளதாக இருக்கிறது. பாவ உணர்வு என்று சொன்னால் என்ன? நாங்கள் எதையுமே எங்களுடைய உள்ளத்தில் மறைச்சு வச்சிருக்கிற மாட்டோம், அதை வெளிப்படையாக அறிக்கையிடுவோம். இந்த காரியத்திலே நடைபெறுகிறது ஒரு எழுப்புதலின் நாட்களிலே. ரெண்டாவது, அந்த பாவ உணர்வுக்கு பிறகு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மனம் திரும்புகிறாங்க. ஒரு மனம் திரும்புதல் அவங்களுக்கு ஏற்படுகிறது. அப்படின்னு சொன்னால் பாவத்திலிருந்து நான் விடுபட்டு அந்த பாவத்தை கலட்டி விட்டுட்டு எனக்கு புதிய ஒரு வாழ்க்கை வாழணும் என்று அவங்க மனம் திரும்புகிறாங்க இந்த நாட்களிலே. அடுத்ததாக கிருபையின் மதிப்பு அவங்களுடைய வாழ்க்கையில பெருகுது. கிருபைன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து நான் பாவியா இருந்த பொழுது என்னை நேசித்திருக்கிறாரே, அவருடைய கிருபை எவ்வளோ பெரியது. என்னை நேசிப்பதற்கு யாருமே இருக்கவில்லை, யாருமே என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் நான் தகுதியற்றவன், நான் பாவி, நான் குற்றமுள்ளவன், தண்டனைக்குரியவன். ஆனாலும் அவருடைய அன்பு என்னை நிரபராதியாக மாற்றியது. அவர் எனக்காக நான் செல்ல வேண்டிய இடத்துக்கு இயேசு கிறிஸ்து சென்றார். இதை குறித்து அது எப்படியாப்பட்ட கிருபை, அந்த கிருபையின் மதிப்பை நான் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன். அது நிச்சயமா எனக்கு தேவையா இருக்கிறது. அடுத்ததாக கிறிஸ்துவே என்னுடைய வாழ்க்கையிலே மையமாக மாற்றப்படுகிறார். கிறிஸ்து தான் என்னுடைய வாழ்க்கையில இருதயத்துல பிரதான இடமாக இருக்கிறார். இந்த எழுப்புதல் காலத்திலே இந்த சுவிசேஷம் தன்னுடைய இருதயத்தை இப்படியாக தான் மாற்றுகிறது. இந்த காரியத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில போட்டு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாட்கள் இது இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நீங்க போட்டு பாருங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் இது தொடர்ச்சியாக நீங்கள் நடைபெறுகிறது என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் இது இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே எழுப்பி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் தொட்டு கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. முதலாவது நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த சுவிசேஷத்தை கேட்கிற பொழுது பாவ உணர்வு உங்களுக்கு வருகிறதா? உங்க பாவத்தை மறைத்து வைக்க பார்க்குறீங்களா, இல்லாட்டி பாவத்திலிருந்து வெளிவர பார்க்குறீங்களா? ரெண்டாவது, மனம் திரும்புகிற ஆசை. அந்த மனம் திரும்பி அந்த பாவத்தை விட்டு நான் வெளியே வர நான் விரும்புகிறேனா? மூன்றாவது, இயேசு கிறிஸ்துனுடைய அந்த கிருபை, அவர் எனக்காய் சிலுவையில் பட்ட பாடு, என்னை விடுவித்த காரியத்தை குறித்து அந்த மதிப்பு, அந்த கிருபையின் மதிப்பை குறித்து நான் எவ்வளோ அதிகமாக நான் தியானிக்கிறேன், அதுக்கு எவ்வளோ தூரம் நான் இடத்தை கொடுத்துருக்கிறேன், அதை குறித்து நீங்கள் பார்க்கணும். அடுத்தது, உங்களுடைய வாழ்க்கையிலே முதலாவது தாக்கத்தை ஏற்படுத்துகிற நபர் யார்? இயேசு கிறிஸ்துவா, இல்லாட்டி உலகமா, இல்லாட்டி பணமா, இல்லாட்டி வேற எந்த மனுஷனா, இல்லாட்டி இயேசு கிறிஸ்துவா? அதுதான் பார்க்கணும். உங்களுடைய இருதயத்தில் முதலாவது ஸ்தானம் இயேசுவாய் மாற வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. எழுப்புதலின் காலத்திலே நிச்சயமாய் இந்த காரியங்கள் நடக்கும். அப்படின்னு சொன்னால், முதலாவது எழுப்புதலின் காலத்திலே எங்களுடைய வாழ்க்கை மாற்றம் அடைய வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க உண்மையாலுமே நான் மாறணும்னு சொல்லிட்டு? உண்மையாலுமே நான் மாறணும்னு சொல்லி எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அப்போ அந்த மாற்றத்தை சில நேரம் நீங்கள் யோசிக்கலாம், நான் மாறணும்னு சொல்லி யோசிச்சு நீங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். சில நேரம் நீங்கள் மற்றவங்களை மாற்ற போயிட்டு நீ மாறுன்னு சொல்லி அவங்க மாறாதனால நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். சில நேரம் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய கணவன் மனைவி, உங்களுடைய சகோதரங்க, உங்களுடைய நண்பர்கள் மாறுன்னு சொல்லி நீங்கள் இந்த நாள் சொல்லியிருக்கிறீங்க, ஆனால் அவங்க மாறலை. உங்களுடைய இருதயத்தில் ஒரு சோர்வு வந்திருக்குது. அப்படியே ஒரு காரியங்கள் நடக்கலாம். ஆனால் உண்மையாலுமே மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு சொன்னால் எங்களுக்கு உண்மையாலுமே இயலாது. அதை கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம்னு சொன்னால் சுவிசேஷம் தான். சுவிசேஷம் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய சுவிசேஷ வார்த்தைகள் தான் இருதயத்தை மாற்றும். இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால் அவர் நிச்சயமாய் மாற்றுவார். அந்த சுவிசேஷம் நிச்சயமாய் மாற்றும். ஒரு மனுஷன் மாற வேண்டும் என்று சொன்னால், நான் அவன்கிட்ட போய்ட்டு என்னுடைய சுய வார்த்தையை சொல்கிறத பார்க்கலும் நான் அவங்களுக்கு என்னத்தை சொல்லணும்? என்னத்தை அவங்களுடைய இருதயத்தை எது மாற்றப்போகுது? அவங்களுடைய வாழ்க்கை சுவிசேஷம். அப்போ நீங்கள் அந்த மனுஷனுக்கு போய்ட்டு என்னத்தை குறித்து சொல்லணும்? இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த மனுஷனுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அந்த நபர்களுக்கு இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லுங்கள். சில நேரம் அவங்க கேட்பாங்க, சில நேரம் கேட்காம இருக்கலாம். ஆனால் சொல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நீங்கள் சொல்லுகிற பொழுது அது சரியான இடத்துக்கு போயிருச்சுன்னு சொன்னால் அது என்ன செய்ய போகுது? 30, 60, 100 பலன் கொடுக்க போகிறது. அப்ப எழுப்புதலின் காலத்திலே நடைபெறுகிற முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால், சுவிசேஷம் தன்னுடைய இருதயத்தை மாற்றும். முதலாவது, நீங்கள் மாறாமல் பிற இடங்கள் மாறாது.
நாங்கள் தான் முதலாவது மாற வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே சரித்திரத்தில் நாங்கள் எழுப்புதலை குறித்து பார்க்கிற பொழுது முதலாவது மாறினவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கை. முதலாவது தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய இருதயம் மாறுகிறது. அடுத்து அந்த சுவிசேஷம் என்ன செய்கிறது? கடந்து செல்லக்கூடியதா இருக்கிறது. ரெண்டாவது நாங்கள் பார்க்கிறோம், சுவிசேஷம் சபையை மாற்றும். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 9-10வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷரை அவர்களிலிருந்து பிரித்து கொண்டு திறன்னு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்து கொண்டு வந்தான். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததிலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். ரைட், இந்த இடத்துல பாருங்க, அங்கு 2 குரூப் இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. அதுல ஒருத்தர் சுவிசேஷத்தை எதிர்க்கிறாங்க, ஒருத்தர் ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா பவுல் என்ன செய்யறாரு? அந்த ஏற்றுக்கொள்கிற கூட்டத்தை கொண்டுட்டு போயிட்டு அதுன்னு சொன்ன இந்த மாதிரி கூட்டுற ஒரு சபை, அது ஒரு சபையாய் மாற்றுகிறது. சபையில் என்ன செய்யறாங்க? இந்த சுவிசேஷத்தை குறித்து இன்னும் அதிகமா பேசுறாங்க, சம்பாசனை பண்ணிக்கொள்றாரு. அப்படின்னு சொன்ன சபையில ஆண்டவர் இயேசுவை குறித்து இன்னும் அறிஞ்சு கொள்றாங்க. ஆண்டவர் இயேசுடைய கிரியை குறித்து இன்னும் அறிஞ்சு கொள்றாங்க. அவருடைய கிருபையை குறித்து, அவருடைய அன்பை குறித்து, அவர் செய்கிற காரியங்களை குறித்து அந்த சபை மிகவும் வாஞ்சையாக ஆண்டவரை குறித்து கற்றுக்கொள்ள ஆரம்பிக்குது. சபையில் நடக்கிற விஷயங்கள் அப்படி என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கை முதலாவது மாற்றப்பட வேண்டும், எங்களுடைய இருதயம் மாற்றப்பட வேண்டும். 2வது மாற்றப்பட வேண்டிய இடம்தான் சபை. நான் சொல்றது தெளிவாக கேட்டுக்கணும். முதலாவது யாரு? தனி நபர், தனி மனுஷனுடைய இருதயம். 2வது அது என்ன செய்கிறதுன்னு சொன்னா, தனி ஒரு நபரா இருக்காது. அது என்ன செய்யுது? அடுத்த கட்டத்துக்கு போகிறது, சபைக்கு போகிறது. சபையில எழுப்புதல் வருது. அதுல சபையில போயிட்டு அவங்க கதைச்சு சம்பாஷணை செய்து கொண்டு இருக்கிறாங்க. இது தொடர்ச்சியாக செய்கிறபடினால் என்ன நடக்குதுன்னு சொன்னா, கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை அவர்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து இயேசுவை குறித்து காய்ச்சி கொண்டு இருக்கிற பொழுது அவங்க என்ன செய்றாங்க? அதுக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தையை கேட்பதற்கு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வார்த்தை கேட்கிற பொழுது என்ன காரியங்கள் நடக்கிறது என்று சொன்னால், அவங்களுக்குள்ளாய் ஒரு ஆவிக்குரிய மறுமலர்ச்சி அவங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட ஆரம்பிக்கிறது. அப்ப இந்த எழுப்புதல் என்பது ஒரு தனிப்பட்ட அனுபவமாக முடிவடைவதில்லை, அது சபையும் மாற்றுகிறது. ஒரே ஒரு பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையில வந்த அந்த எழுப்புதல், சுவிசேஷத்தை குறித்து வந்த எழுப்புதல் என்ன செய்யுதுன்னு சொன்னா, அது தனிப்பட்ட ஒரு மனுஷனோட நிக்காம அது அடுத்த செயலை செய்யறதுக்கு ஆரம்பிக்குது. அது சபைக்கு போகுது. ஹல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய குடும்பத்துல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த சுவிசேஷம் தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சுன்னு சொன்னா, அடுத்தவங்களுக்கு அது என்ன செய்ய போகுது? தாக்கத்தை நிச்சயமா ஏற்படுத்த போகுது. அது சும்மா இருக்காது. தேவனுடைய வார்த்தை வந்த நோக்கத்தை செய்யாம சும்மா திரும்பி போகாதுன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை தெளிவா சொல்லுது. உங்களுக்கு தெரியும், கொரோனா நாட்களிலே எவ்வளவு தூரம் ஒரு மனுஷனுக்கு வந்துச்சுன்னு சொன்னா என்ன நடக்கும்? அது தமிழ்ல வார்த்தை சொன்னா பரவியது. எல்லா இடத்துக்கும் என்ன செய்யுது? பரவி செல்லுது. அது எப்படி செய்யும், எப்படி மாற்றத்தை ஏற்படுத்துன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஆனா அது என்ன செஞ்சு? எல்லாத்துக்கும் பரவினது. அதுபோல இது ஒரு மனுஷன் சரியான விதத்துல இந்த வார்த்தைக்கு இருதயத்தை இடத்தை கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த சுவிசேஷம் மாற்றுவதற்கு இடத்தை கொடுத்துட்டான்னு சொன்னா, அது அவனுடைய வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, அவனுக்குள்ளாய் இருக்கிற அந்த எழுப்புதல் அடுத்த கட்டத்தை தாண்டி உங்களுடைய குடும்பத்துக்குள்ளாய் கொண்டு போகிறது. நீங்க எதிர்பார்க்கிற மாறவே மாட்டான்னு சொல்றீங்க தானே, அவங்களுடைய வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும், சபையை மாற்ற ஆரம்பிக்கும். இப்போ இந்த காரியங்கள் தான் எழுப்புதலின் காலத்திலே நடக்கணும். அதான் ஆண்டவரே, மறுபடியும் இந்த காரியத்தை நீங்கள் செய்யணும். அதுக்காக நிறைய பேர் ஜெபிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த காரியம் அநேகமாக எங்களுக்கு காண முடியுதா? இப்படியாப்பட்ட காரியங்கள் காண முடிகிறதா? இல்லை. இன்னைக்கு சபையே எங்களுக்கு மாற்ற முடியாமல் இருக்கிறது. ஒருத்தர் 2 பேத்துக்குள்ளா இருக்கிறது முழுமையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாமல் இருக்கிறது. அந்த தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சுவிசேஷத்துக்கு மாத்திரம்தான் முடியும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த சுவிசேஷத்தை தொடர்ந்து பேசுகிற பொழுது, தொடர்ந்து சம்பாசிக்கிற பொழுது, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற பொழுது அந்த சபையிலுடைய நிலை எப்படி மாற்றப்படுதுன்னு சொன்னால் இந்தந்த காரியங்கள் அந்த சபையில் இருக்கும். ஜெபம் உயிர் படைகிறது. அவங்களுக்கு ஜெபிடா 5 மணிக்கு எந்திரி, காலையில் எந்திரிக்கவே மாட்டேங்கிறான் ஜெபத்துக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் 5 மணிக்கு எந்திரிக்க சொல்லி நீங்கள் தட்ட வர்றதுக்கு முன்னுக்கு அவன் 4:30 போயிட்டு உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருவான். 7 மணிக்கு குடும்பத்தில் ஜெபம் போட்டிருப்பீங்க, 7 மணிக்கு தான் குடும்ப ஜெபம். நீங்கள் ஒருத்தர் போயிட்டு பைபிள் வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. அவங்கவுங்கள்ட்ட வேலையை தான் செய்வாங்க, எல்லாம் முடிச்சுட்டு 7:30 தான் வருவாங்க. ஆனால் நீங்கள் இந்த சுவிசேஷம் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றம் நடந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் 7 மணிக்கு போகிற முன்னுக்கு அவள் 6:45 உட்கார ஆரம்பிச்சிருவாங்க.
சுவிசேஷம் அவங்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு. அது மாற்றத்தை கொண்டு வந்துருச்சு. சபையிலையும் அப்படித்தான். இப்போ சபையில் ஒவ்வொரு டைமுக்கும் நாங்கள் அறிவித்தல் கொடுத்துக்கிட்டு இருப்போம். புதன்கிழமை காலையில் 9 மணிலேருந்து 12 மணியை மட்டும் உபவாச ஜெபம் இருக்குது, வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. வேலைக்கு போகாதவங்க வாங்க. வேலைக்கு போகாதவங்க, வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறவங்களும் வர மாட்டாங்க, வேலைக்கு போகிறவங்களும் வர மாட்டாங்க. சிலர் நீங்கள் கண்டிருப்பீங்க. ஏன்? சில நேரத்தில் உங்களுக்கு அதில் உள்ள தாக்கம் தெரியவில்லை. அதில் உள்ள காரியங்கள் சபைக்கு வராட்டியும் பரவாயில்ல, வீட்டில் சரி ஜெபம் பண்ணும், வீட்டில் சரி ஜெபம் பண்ணணும்னு சொன்னால் அந்த ஜெப வாழ்க்கையும் இல்லை. ஏன்? அவங்களுடைய தனிப்பட்ட ரீதியில் ஒரு தாக்கம் இன்னும் ஏற்பட்டு இல்லை. சில நேரத்துக்கு சபைக்கு முதலாவது வாரம் வருவாங்க, அடுத்து சிலர் வருவாங்க, அடுத்த வாரத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சிலர் எப்போ எதிர்பார்ப்பாங்க? அடுத்த மாதம் முதலாவது வாரத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்? ராபோஜன் எடுக்கிற நேரம் மட்டும்தான் அவங்களுக்கு போகணும். அடுத்த மாதம், அடுத்த கிழமை இல்லை, அடுத்த மாதம் தான் இந்த பைபிள் தூக்கப்படும். அது வரையிலும் இந்த பைபிள் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அப்படியே தான் இருக்கும். இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை இந்த வார்த்தை ஏற்படுத்தி இல்லை. அதனால தான் அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை செய்ய முடியாமல் இருக்கிறது. ரெண்டாவது, தேவ வசனத்தின் மீதான பசி அதிகரிக்கிறது. தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளணும், அதை வாசிக்கணுங்கிற ஒரு தாகம் அவங்களுக்குள்ளே ஏற்படும். யாரும் அவங்களை ஊக்கப்படுத்த தேவையில்லை, செய்யன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அதை தானாக செய்வாங்க. அடுத்து இந்த சபைகள் என்ன நடக்குன்னு சொன்னால், சீசர்கள் வளர்கிறாங்க. எழுப்புதல் நாட்களிலே அந்த சபைகள் என்ன நடக்கும்? சீசர்கள் பெருகுவாங்க, சீசர்கள் வளருவாங்க. சீசர்கள்னு சொன்னால் முழு நேர ஊழியத்தில் மாத்திரம் அல்ல, தானாக பகுதி நேர ஊழியக்காரங்கள் எல்லாமோ வந்து அவங்க என்ன செய்வாங்க? ஆண்டவருக்காய் பிரயாணத்தை செல்வதற்கு நாங்களும் வருகிறோம் என்று சொல்லி இணைக்கப்படுவாங்க. இதெல்லாம் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் நடைபெற்ற காரியம். அதுபோல் ஐக்கியம் பலப்படையும். ஐக்கியம் வந்து என்ன செய்யுது? அது பலனுள்ளதாய் மாற்றப்படும். ஒருத்தரை வந்து நீங்கள் ஒற்றுமையாருன்னு சொல்லிட்டு எந்த நேரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க என்ன செய்ய போகிறாங்க? தானாக எல்லாத்தோடையும் ஒற்றுமையாக இருக்க போகிறாங்க. அவங்க யார் மேலேயும் கோபத்தை வச்சுக்கொள்ள மாட்டாங்க, யார் மேலேயும் கசப்பை வச்சுக்கொள்ள மாட்டாங்க. எல்லார் மேலேயும் ஐக்கியமாக இருக்கணும் என்கிற எண்ணம் அவங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். அவங்க ஐக்கியத்தில் அவங்க தொடர்ச்சியாக இருப்பாங்க. அடுத்து சிலருடைய வாழ்க்கையை அவங்க அர்ப்பணிப்பாங்க ஊழியத்துக்காக. நாங்கள் ஆண்டவருக்காய் என்னமாச்சும் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படிங்கிற ஒரு அர்ப்பணிப்பு அவங்களுக்குள்ளாய் வருகிறது. அவங்க நிச்சயமாக அந்த காரியத்தை செய்வாங்க. எனக்கு பிரியமானவர்களே, ஒரு எழுப்புதலின் காலகட்டத்திலே, அப்போஸ்தல நாட்களிலே, அப்போஸ்தல புஸ்தகத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால் சபைகளில் இந்த காரியம் தான் நடக்குது. முதலாவது இந்த சுவிசேஷம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை கேட்குற அந்த மனுஷனுடைய இருதயத்தை முதலாவது மாற்றுது. ரெண்டாவது, அது தனிப்பட்ட ஒரு மனுஷனிலே அங்கு கட்டப்பட்டு இருக்காமல் அது அடுத்த கட்டமாக ஒரு சபை, ஒரு கூட்டத்துக்கு கடந்து போகிறது. அது கூட்டத்துக்கு கடந்து போயிட்டு இந்தந்த காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அங்கு விருத்தி அடைகிறது. அது அதிகமாய் பரம்புவதற்கு இடம் அங்கு திறக்கப்படுகிறது. மூன்றாவதாக நாங்கள் பார்க்கிறோம், எங்கே போகிறது? இப்போ முதலாவது தனிநபர், ரெண்டாவது சபை, மூன்றாவது அது எங்கே போகிறதுன்னு சொன்னால் ஒரு நகரத்தை மாற்றப்போகிறது. ஒரு நகரத்தை மாற்றப்போகிறது. இன்னைக்கு காலையில் கூட நாங்கள் ஜெபிக்கிறேன்னா நீங்கள் எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? ஆண்டவரே இந்த நகரத்தை நீங்கள் மாற்றுங்க. சத்தியா ஜெபம் பண்ணுறா. இன்னைக்கு சின்ன பிள்ளைகள் கூட பார்க்காம கொலை செய்கிறாங்க. சின்ன பிள்ளைகளுடைய வாழ்க்கை அநியாயமாக கொல்லப்படுது அப்படின்னு சொல்லி. இப்போ இது வந்து எங்கே நடக்குது? சபைக்குள்ளேயா நகரத்துலையா? நகரங்களில் நடக்கிற காரியம். அப்போ நகரம் மாற்றப்படைய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? அந்த கேள்வியை நாங்கள் என்னைக்காச்சும் கேட்டிருக்கோமா? நகரம் மாற்றமடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? நாங்கள் ஜெபிக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் அந்த நகரம் மாற்றமடைகிறதுக்கு என்னுடைய பங்கு என்ன? நான் என்ன செய்ய வேணும்? அதை குறித்து நாங்கள் யோசிக்கிறது அநேக சந்தர்ப்பத்தில் குறைவாக இருக்கிறது. மிகவும் முக்கியமான ஒரு காரியம் இந்த எபேசி நகரத்திலே நடந்துச்சு. இந்த எபேசி நகரத்தில் நடந்த காரியத்தை தான் நான் தொடர்ந்து பேசி வரேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 19வது அதிகாரம் 19லிருந்து 20வது வசனத்தை பாருங்க. இந்த 2 மாற்றம் நடந்த உனக்கு அந்த மாற்றம் நகரத்துக்கு கொண்டு போயிட்டு எப்படியாப்பட்ட காரியத்தை செய்கிறது என்று சொல்லி. மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கு முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தியடைந்து மேற்கொண்டது. ரைட், இது விருத்தியடைந்து மேற்கொண்டது. எங்க மேற்கொண்டிருக்குது? ஒரு நகரத்தை மேற்கொண்டு, எபேசு நகரத்தை கர்த்தருடைய வார்த்தை விருத்தி அடைந்து மேற்கொண்டதான். மேற்கொண்டது என்று சொன்னா ஒரு தாக்கத்தை ஏற்பட்டு இருக்குது. அங்கிருந்த சூழ்நிலை, கலாச்சாரம் எல்லாத்துக்கும் மேலே பாய்ந்து மேற்கொள்ளுகிறது. ஒரு யுத்தத்தை போலதான் ஒரு பெரிதான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு போகிறது கர்த்தருடைய வார்த்தை.
அப்ப இந்த வார்த்தை எங்கிருந்து சென்றது? எங்கிருந்து சென்றது? அதுதான் எங்களுக்கு முக்கியம். முதலாவது தனிப்பட்ட உள்ளம், தனிப்பட்ட இருதயத்தில் இந்த சுவிசேஷ மாற்றத்தை கொண்டு வரணும். ரெண்டாவது, அது ஒரு மனுஷனுக்குள்ளாய் வச்சு கொண்டு இருக்க முடியாது, அது சபைக்கு போகணும். இந்த சபைக்கு போகிற இந்த வார்த்தை என்ன செய்யணும் சொன்னா, நகரத்துல விருத்தி அடைந்து அது நகரத்தை மேற்கொள்ள போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசி நகரத்தை மேற்கொண்ட இந்த வார்த்தை இந்த கண்டி நகரத்தை மேற்கொள்ளணும். ஹல்லேலூயா. இந்த கண்டி நகரத்தை மேற்கொள்ளணும். நாங்க கேட்கணும், இந்த வார்த்தை இந்த கண்டி நகரத்தை மேற்கொண்டு இருக்கிறது, விருத்தி அடைகிறது, எல்லா இடத்துக்கும் விருத்தி அடைகிறது. இந்த வார்த்தை இந்த நகரத்தை மேற்கொண்டபடியினால் அங்க இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது? அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க இல்லை, அவங்க வேற மதத்தை சேர்ந்தவங்க, வேற பிஸ்னஸ் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க செஞ்ச பிஸ்னஸ் அவங்களுக்கு தவறுன்னு சொல்லி தெரியாது, அது மூலியமாக தான் அவங்க சல்லி சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இந்த வார்த்தை போயிட்டு மேற்கொள்ளுகிறது. மேற்கொண்டபடியினால் அவங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. என்ன மாறுகிறது? அவங்களுடைய வாழ்க்கை என்ன மாறுகிறது? அநேக மந்திர புஸ்தகங்களை வச்சு தான் அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்களுடைய தொழிலை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அந்த புஸ்தகத்தையே வித்தாங்களாம். எத்தனை வெள்ளிக்காசு தான்? 50,000 வெள்ளிக்காசு. 50,000. இன்னைக்கு வேத அறிஞர்கள் சொல்றாங்க, ஒரு வெள்ளிக்காசு சரியா இன்றைய மதிப்பில் 2026 ஜூன் மாதம் இன்னைக்கு எத்தனை தேதி? 14ஆம் தேதி. நீ 14ஆம் தேதியின் படி கணக்கு பார்த்தா இன்னைக்குள்ள மதிப்பு என்னன்னு சொன்னா, இன்னைக்கு சாதாரண 5,000 ரூபா மதிப்பு ஒரு வெள்ளிக்காசு. இன்னைக்கு இலங்கை ரூபாவின் படி 5,000 ரூபா வெள்ளிக்காசு. ஒரு பணம், அந்த ஒரு புத்தகம், சரி, ஒரு வெள்ளிக்காசு. அப்போ 50,000 ரூபாய்க்கு அவங்க விற்றுருக்குறாங்க. சரி, அவங்க அந்த புத்தகத்தை வச்சு தான் அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய பொருளாதாரத்தை ஈட்டி அவங்க செய்யணும் காரியங்கள், பொருளாதாரத்தை செய்யணும். இன்னைக்கு பாஸ்க்கு ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளோ? காலி மாத்திரைக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அங்கே பாஸ்க்கு ஒரு நாள் சம்பளம் 6,000 ரூபாயாம். இன்னைக்கு இல்லை, இங்கே பார்த்தா கண்டி நகரத்துக்குள்ளே 4,500 ரூபா 5,000 ரூபா சம்பளம் ஒரு நாள். அதுதான் அவங்களுடைய தொழில், பொருளாதாரம். இன்னைக்கு அந்த எபேசி நகரத்தில் இந்த புத்தகத்தை வச்சு தான் அவங்களுடைய பொருளாதாரத்தை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. புத்தகத்தை வச்சு தான் நடத்தினாங்க. அந்த புத்தகத்தெல்லாம் கொண்டு போயிட்டு விற்கிறாங்க. 50,000 வெள்ளிக்காசு, அதுதான் அவங்களுடைய பொருளாதாரம். ஒரு நாளைக்கு ஒரு வெள்ளிக்காசுக்கு அவங்க சம்பாதிச்சாலும், ஒரு நாளைக்கு ஒரு வெள்ளிக்காசு அவங்க சம்பாதிச்சாலும், அப்போ இந்த புத்தகத்தையே அவங்க வித்துட்டாங்க. வித்த பிற்பாடு அவங்களோட நிலைமை என்ன போகுது யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு 5,000 ரூபா. அவங்களுடைய பொருளாதாரத்தில் பெரிதான ஒரு நட்டம், அவங்களுடைய வாழ்க்கைக்கு பொருளாதார நட்டம் ஒன்று ஏற்படுது. ஆனால் பொருளாதாரத்தை பார்க்கிலும் பணத்தை பார்க்கிலும் எது பெருமதியாக அன்னைக்கு கண்டுச்சு அந்த நகரத்தில்? இது புதிய விசுவாசி. அப்பதான் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ற விசுவாசி. நம்ம பழையாக்கள் தானே. அன்னைக்கு இந்த வார்த்தையுடைய பெருமதி அவங்களுடைய இருதயத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்தினதுனால பணம் எல்லாம் பெருமதி. என்ன பெருமதியா மாறுச்சு? என்ன பெருமதியா மாறுச்சு? சொல்லுங்களே, என்ன மாறுச்சு? சுவிசேஷம் பெருமதியா மாறுனுச்சு. சுவிசேஷம் பெருமதியா மாறினால அந்த பெருமதிக்கு தடையா இருக்கிற அந்த தடைகள் என்ன செய்றாங்க? எரிக்கிறாங்க போயிட்டு. இன்னைக்கு 50,000 வெள்ளிக்காசு இன்றைய மதிப்பில் நாங்கள் பார்க்குற பொழுது கிட்டத்தட்ட வேத அறிஞர்கள் சொல்லலாம் 15 கோடியிலேருந்து 25 கோடி ரூபாய்க்கு விட்டதில் அந்த அளவுக்கு வருமா. அவ்வளோ பொருளாதாரத்தில் மேற்கொள்கிற அவ்வளோ பெரிய பணம் உள்ள காரியத்தை, இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு இதுக்கு பெருமதியை கொடுத்தபடினால் அது பெருமதி இல்லாமல் போயிருச்சு அவங்களுடைய வாழ்க்கையில். அது பெருமதி இல்லாமல் போயிருச்சு அந்த நகரத்தில் இருந்தவங்களுக்கு. இன்னைக்கு நாங்கள் தேவனுடைய வார்த்தை எவ்வளோ அதிகமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கிழமை யூடியூப்ல கேட்குறோம், ஞாயிற்றுக்கிழமை கேட்குறோம், ஸ்மால் குரூப்ஸில் கேட்குறோம், ஜெப கூட்டத்தில் கேட்குறோம், எல்லாத்துலேயும் கேட்குறோம். ஏன் அந்த வார்த்தையுடைய பெருமதி எங்களுக்கு தெரியவில்லை? எவ்வளோ தூரத்துக்கு அந்த பெருமதி தெரியுது? சிலருக்கு தெரியுது, சிலருக்கு தெரிய மாட்டேங்குது அந்த பெருமதி. ஆனால் அந்த நகரத்தில் இருந்தவங்க என்ன சொன்னாங்க? அவங்க செஞ்ச தொழில் இந்த வார்த்தைக்கு முரணானது என்றபடினால பொருளாதார நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை எரிச்சிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு அவங்களுடைய வாழ்க்கையை முதலாவது இடத்த கொடுக்குறாங்க. அதுதான் நகரத்தின் மாற்றம். நகரத்தின் மாற்றம். அந்த சம்பவத்தை இந்த நகரத்தில் நீங்கள் வச்சு பாருங்கள். அந்த சம்பவம் இந்த நகரத்தில் நடந்தால் எப்படி இருக்கும்? அதான் நான் யோசித்தேன். இன்னைக்கு இந்த நகரத்தில் என்னென்ன புத்தகத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? எந்தெந்த நாடு வந்தாலும் கைட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கார், இது இந்த காலத்தில் நடந்து இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சில சந்தர்ப்பத்தில் சில புத்தகங்கள் இருக்குது, அந்த புத்தகத்தை போய்ட்டு ஃபோட்டோ கூட பிடிக்க விட மாட்டாங்க. சில ஸ்தானங்களில் நீங்கள் போயிருப்பீங்க, பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சில ஸ்தானங்களில் நீங்கள் போயிருப்பீங்க. ஏன்? அதுதான் இந்த நகரத்தின் பேச்சாக இருக்குது. இந்த நகரத்தின் பேச்சு அதுதான். இந்த நகரத்தின் பெருமதி அதுவாக தான் இருக்குது. அந்த புத்தகம் தான் பெருமதியாக இருக்குது. ஆனால் எபேசி நகரத்துலேயும் அப்படியாப்பட்ட புத்தகம் தான் பெருமதியாக இருந்துச்சு. அந்த புத்தகம் தான் அந்த நகரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு ஜனங்களுடைய வாழ்க்கையில். ஆனால் இந்த சுவிசேஷம் இது போன பிறகு என்ன நடக்குது?
அதுதான் பெருமதின்னு நினைச்சு கொண்டு இருந்தவங்க, அது இல்லை பெருமதி, அது இல்லை உண்மையான பெருமதி, இதுதான் பெருமதின்னு சொல்லிட்டு அதை எரிக்கிற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் இடத்த கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இது இந்த நகரத்தில் செய்யணும். நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க, இந்த நகரத்தில் இந்த காரியம் நடக்காதா ஆண்டவரே, இந்த நகரத்தில் இந்த காரியம் நடக்காதா ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கணும். ஒரு தனி மனுஷனுடைய எழுப்புதல், இருதய மாற்றத்தின் நிமித்தம் அது சபைக்கு போகிறது, சபையிலிருந்து அது நகரத்துக்கு எப்படியாப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லி நீங்கள் மறைஞ்சிடாதீங்க. அதனால தான் இன்றைக்கி அடிக்கடி சொல்கிறாங்க, சபை மாறினாதான் தேசம் மாறும் சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தேசத்துடைய தீர்வு யாரா? சபைன்னு சொல்லுவாங்க. ஏன் சபை அப்படின்னு சொல்கிறாங்க? ரோமர் 1:16 சொல்லுகிறது, இந்த சுவிசேஷம் தேவனுடைய பலனா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சுவிசேஷம் யாருடைய பலன்? தேவனுடைய பலனா. அந்த சுவிசேஷம் தனி மனுஷனுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துகிற பொழுது, ஒரு சமூகத்திலே இப்படியாப்பட்ட ஒரு சபையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற பொழுது, அது சும்மா நிற்காது, அது நகரத்துக்கு போகிறது. நகரத்துக்கு போயிட்டு நகரத்தை மேற்கொள்ளுகிறது. நகரத்தை மேற்கொள்கிறபடினால் ஜனங்களுடைய வாழ்க்கை மாற்றம் அடைகிறது. ஜனங்கள் மாறுகிறார்கள். ஜனங்கள் மாத்திரம் அல்ல, ஜனங்கள் எதிர்பார்த்திருக்கிற சமாதானம் அந்த நகரம் பெற்றுக்கொள்கிறது. அப்படி என்னென்ன சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறது? குடும்பங்கள் புதுப்பிக்கப்படுகிறது. டிவோர்ஸ் பிரச்சனை, நகரங்களில் டிவோர்ஸ் பிரச்சனை. இன்னைக்கு சபையிலையும் டிவோர்ஸ் இருக்குது. விவாகரத்து என்பது சபைக்குள்ளாய் இருக்கிறது. விவாகரத்து பெற்றுக்கொள்வதற்கு பார்த்து கொண்டு இருக்கிறது சபை, அது நகரத்திலே இருக்கிறது. அப்படி என்று சொன்ன என்னத்தை மாறணும்? எங்க மாறணும்? முதலாவது டிவோர்ஸ் எடுக்கிற தீர்மானம் எடுக்கிற அந்த இருதயம் மாறணும் முதலாவது. ரெண்டாவது, அது சபையில் ஒரு கூட்டத்தில் நிறைய பேத்துக்கிட்ட இருக்குதா, அவங்க அந்த காரியத்தை கொண்டு வரணும். விவாகரத்து எங்களுக்கு அவசியம் இல்லாதது, அதை நாங்கள் செய்யக்கூடாது. இந்த தீர்மானங்கள் நகரத்துக்கு போகிறது. நகரத்தில் இருக்கிற குடும்பங்கள் புதுப்பிக்கப்படும், குடும்பத்திலே சமாதானங்கள் வரும், குடும்பங்கள் சீரமைக்கப்படும், குடும்பங்கள் மாற்றப்படும். இந்த எழுப்புதல் ஒரே இடத்திலேயே நிற்காது. சமூக நீதி அதிகரிக்கிறது. சமூகத்தில் நீதி இல்லை, அநீதி தான் அதிகமாக இருக்குது. நீங்க பார்த்துருப்பீங்க, அநீதி தான் அதிகமாக இருக்குது. நேற்று ஒருத்தர்கிட்ட போயிட்டு கேட்குறாரும், அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், நீங்கள் ஸ்கூலுக்கு எந்த ஸ்கூல் வேணுனாலும் போட்டுக்கொள்ளலாம், சல்லி தான் தேவை, சல்லி தேவை. நீங்கள் சல்லியை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த ஸ்கூலுக்கும் போடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ஒரு வகையில் கவலையாக இருக்குது. சல்லி இருக்கவங்க கொடுப்பான், இல்லாதவங்களுக்கு என்ன நடக்க போகுது? இதுவா நீதி? இந்த நகரத்தில் இப்படியாப்பட்ட காரியம் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? இந்த நகரத்தில் தான் நாங்களும் வாழ்கிறோம். உங்களுக்கு தெரியுமா இந்த நகரத்தில் இந்த காரியம் இருக்குன்னு சொல்லிட்டு? நீங்களும் நானும் வாழுகிற இந்த நகரத்தில் இந்த காரியம் இருக்குது. அப்போ இது எங்கே மாற்ற போகிறது? அவங்கள மாற்றக்கூடிய வல்லம் எங்களிடத்தில் இருக்குதா? எங்களுக்கு மாற்ற முடியுமா அவங்கள போயிட்டு அந்த கருத்தை செய்கிறவங்கள? ஏலாது. அப்படின்னு சொன்னால் என்ன மாற்ற போகுது? இந்த சுவிசேஷம் தான். எபேசி நகரத்தை அந்த மந்திர புத்தகத்தை வச்சுக்கிட்டு இருந்து அவங்கள மாத்துறதுக்கு யாருக்குமே முடியாம இருந்துச்சு. ஆனா மாற்றினது சுவிசேஷம் தான் மாத்தினுச்சு. அதுதான் பெருமதி. எது பெருமதி என்பதை அவங்களுக்கு உணர்த்தினது. அதை உணர்ந்து கொண்டபடியினால் அவங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டுச்சு. மூன்றாவது, ஊழல் எதிர்க்கப்படுகிறது. சமுதாயத்தில் என்ன ஊழல் இருந்துச்சுன்னு சொன்னா எதிர்க்கப்படும். ஒருத்தன் செய்ய விட மாட்டாங்க. இந்த காரியங்கள்ல நகரத்தில் நடக்கும். ஏழைகளுக்கான அக்கறை வளருகிறது. நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் கண்டிருப்பீங்க. இந்த நகரத்தில் நீங்கள் தொடர்ந்து போயிட்டு வரனால நான் சொல்கிறேன். ஒரு லேடி ஒன்று இருக்கிறாங்க இந்த இடத்துல, தடித்த லேடி ஒன்று கண்டிருப்பீங்க நீங்கள். அவங்க சில டைமுக்கு பார்த்தா இந்த ரோட்டில் நிற்பாங்க, சில டைம் பார்த்தா கெட்டம்பில் இருப்பாங்க. ஒரு இடத்துல இப்போ காலையில மாலையில் அவரோட வேலையே நடக்கிறது தான். புதிய ரோட்டு வேலையாக நடந்துக்கிட்டு இருப்பா, இல்லாட்டி இந்த ரோட்டு வேலையாக நடந்துக்கிட்டு இருப்பா. எத்தனை பேர் கண்டிருக்கீங்க அந்த லேடியை? சிலர் கண்டிருப்பீங்க. அது குட் சைட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தான ரோட்டில் ஒரு ஐயா அந்த இடத்துல அமர்ந்திருப்பார். ஒருத்தர் 2 பேர் இல்லை, நிறைய பேர் இருப்பாங்க. இந்த பாருங்க, அந்த இன்னைக்கு போகிற நேரம் இந்த ரோட்லேயே நீங்கள் போகிற போலீஸ்கிட்ட பாருங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அவங்கள குறிச்சு நீங்கள் யோசிச்சது இல்லையா? நான் போகிற நேரம் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன், ஆண்டவர் எழுப்புதல் நாட்கள் இந்த சூழ்நிலையில மாற்றிடுவீங்க தானே நீங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன தேவை எங்களுக்கு? என்ன வரணும்? எழுப்புதல் வரணும். அப்போ அந்த எழுப்புதல் எனக்கு போயிட்டு அவங்கள மாற்ற முடியுமா? எங்களுக்கு இந்த பிச்சைக்காரவங்க எல்லாத்தையும் வச்சு பராமரிக்கிறதுக்கு ஒரு ஸ்தானம் இருக்குதா? எங்களுக்கு அந்த வாஞ்சை இருக்குது, அந்த உணர்வு இருக்குது. ஆனால் எங்களுக்கு சூழ்நிலையில் அந்த காரியத்தை செய்கிறதுக்கு. ஆனால் எழுப்புதல் என்று சொல்லி ஆண்டவர் ஒன்று கொண்டு வந்தார்னு சொன்னால் சகலமே என்ன செய்ய போகுது? மாற்றமடைய போகிறது. சகலமே மாற்றமடைய போகிறது. இதை நாங்கள் எதிர்பார்க்கணும். இந்த நாளில் நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறது ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், சபைக்கு எழுப்புதலை குறித்ததான ஒரு பாரம் வரணும். இதை நாங்கள் ஆசைப்படணும். இந்த காரியம் நடக்கணும், என்னுடைய நகரத்தில் இந்த காரியம் நடக்கணும் என்று சொல்லி நான் ஆசைப்படணும். அடுத்து, இந்த நகரத்தில் தொடர்ச்சியாக பேசப்படுற ஒரு காரியம் என்ன? இந்த நகரத்தில் மட்டும் இல்லை, இலங்கையில் மாத்திரம் இல்லை, எல்லா இடத்தையும் இந்த நகரத்தை குறித்து பேசப்படுற ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க.
எதை குறித்து? இந்த நகரத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை குறித்து அதிகமாக பேசுகிறாங்க. எல்லா இடத்துலையுமே என்னத்தை குறித்து பேசுகிறாங்க தெரியும் தானே உங்களுக்கு? என்னத்தை குறித்து பேசுகிறாங்கன்னு சொல்லி, இப்படியாப்பட்ட மாளிகை இருக்குது, இந்த காரியம் இருக்குது, அந்த காரியம் இருக்குது, இதே தான் ஒரே பேச்சு. இதை குறித்து எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க. ஆனால் எபேசி நகரத்தில் என்னத்தம்மா பேசப்பட்டுச்சு? கர்த்தருடைய சுவிசேஷம் எல்லா இடத்துலையும் பேசப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. இந்த நகரத்தில் என்னைக்கு அந்த சூழ்நிலை வரப்போகுது? இன்னைக்கு வேற என்னமோத்தையோ பேசிக்கொண்டு இருக்காங்க, இதுதான் தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தருடைய சுவிசேஷம் இந்த நகரத்தில் என்னைக்கு பேசப்பட போகிறது? என்னைக்கு பேசப்பட போகிறது? என்னைக்கு பேசப்பட போகிறது? யோசிச்சு பாருங்க. அதனால தான் நான் சொல்றேன், முதலாவது குளிர்தன்மை, ஆவிக்குரிய குளிர்தன்மை எங்களுடைய இருதயத்தை விட்டு அகன்று போகணும். முதலாவது தனிப்பட்ட வாழ்க்கையில. ரெண்டாவது ஆவிக்குரிய குளிர்தன்மை எங்களுடைய சபையை விட்டு அகன்று போகணும். மூன்றாவது நாங்கள் ஆவிக்குரிய அனல் எங்களை பெற்றுக்கொண்ட பிறகு நகரத்திலே அது தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. நகரம் மாற போகிறது. இந்த மாற்றம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிற இருதயம் தேவையா இருக்கிறது. அடுத்து பாருங்க, ஒரு ஃபோட்டோ ஒன்று காமிக்கிறேன். அந்த ஃபோட்டோவை நீங்க பாருங்க. இதில் 3 நபர் இருக்கிறாங்க, சரியா? இதுக்கு சொல்லலாம் ஏப்ரட்டிஸ் ரிவைவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ரிவைவல் நடந்துச்சு. அப்படின்னு சொன்னால் ஸ்கொட்லாந்து தேசத்தில் லூயிஸ் என்கிற ஒரு தீவு, அந்த தீவுல தான் ஒரு பெரிதான ஒரு எழுப்புதல் நடந்துச்சு. ஆனால் இந்த எழுப்புதலை குறித்து பேசப்படுறது சரியான குறைவு. மற்ற அந்த அநேக பிரசித்தமான எழுப்புதல் பேசப்படும், இந்த எழுப்புதல் பேசப்படுறது சரியான குறைவு. இதில் நடுவில் இருக்கிற அந்த போதகர் ஒருத்தர் இருக்கிறார். மற்றபடி 2 வயசு போன மூதாட்டி 2 பேர் இருக்காங்க, வயசு போன அம்மாமார் 2 பேர் இருக்கிறாங்க, சரியா? இந்த போதகர் பேர் டங்கன் என்கிற போதகர் தான் இருக்கிறாரு. ஒரு சைடில் இருக்கிறாங்க பெக்கி சுமித், அவங்களுக்கு 84 வயசு. இந்த பக்கம் இருக்கவங்க, இந்த பக்கம் இருக்கிற அம்மாவுக்கு கிறிஸ்டினா சுமித், அவங்களுக்கு 82 வயசு. 82 வயசும் 84 வயசும் மூதாட்டி தான். அவங்க 2 பேரும் தான் அவங்க இருக்கிறாங்க. நல்லா தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க. இந்த இடத்துல இருக்கிற வயசு போன சொல்லுவாங்க, எனக்கு ஏலாது முதுகு வலி கால் வலி எல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. பாருங்க, அவங்களோட வயசை பாருங்க, 84 82 வயசு உள்ள ஆட்கள் தான் அவங்க. நடுவில் உள்ளவர் அல்ல எழுப்புதலை கொண்டு வந்தது அந்த போதகர் இருக்கிறாரு, அவர் இல்லை எழுப்புதலை கொண்டு வந்தவர். சைடுக்கு 2 பேர் இருக்காங்க, அவங்க தான் எழுப்புதலை கொண்டு வந்தாங்க. இந்த ஃபோட்டோவிலேயே முழுமையுமா நல்ல தெளிவாக பார்க்கக்கூடியவர் யாரு? அந்த போதகர் நல்ல தெளிவாக தெரிகிறாரு. சைடில் உள்ளவங்களை அவங்களுடைய முகம் இந்த பக்கம் மட்டும் தான் தெரியுது. சில நேரம் மறைக்கப்பட்டு முழுமையாக அவங்கள காண முடியல. இந்த எழுப்புதலே அப்படித்தான். ஒவ்வொரு எழுப்புதலுக்கு பின்பதாக சில வல்லமையான வாஞ்ச உள்ள ஒரு ஆத்துமா இருந்திருக்குது. அவங்கள்ட்ட இருந்த ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, இந்த அம்மா 2 பேத்துக்கு இருந்த ஒரே ஒரு காரியம்னு சொன்னா, அவங்க வாழ்ந்த லூயிஸ் அந்த 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 சொல்றது என்ன தூபத்தை அந்த தீவுல என்ன செஞ்சான்னு சொன்னா, நிறைய வாலிபர்கள் இயேசுவை விட்டுட்டு போறாங்க. இதை இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பார்த்துக்கிட்டு இருக்குன்னா உங்களுக்குள்ள சரியான வேதனை. என்னடா இது, இப்போ எப்படி எல்லா வாலிபர்களும் ஆண்டவர் விட்டுட்டு போறாங்களே, அவங்க நினைச்சபடி செய்யறாங்க. அந்த தீவுல முழுக்க குடி களியாட்டங்கள் பாவத்தினால சூழ்ந்தது. சபையில் ஆட்கள் குறைக்கப்படுறாங்க. இதை பார்த்து உங்களுக்குள்ள சரியான வேதனை, நகரத்தை பார்த்து சரியான வேதனை. இந்த அம்மா 2 பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, உங்க 2 பேரும் தான் ஆரம்பிக்கிறாங்க. வயசு போன பாரு, 82 வயசு 84 வயசு அம்மா சரியா 2-8 ஒழுங்கா நடக்க முடியாது. கலைஞர் பேசி கண்டிருக்கீங்களா? இந்தியாவில் கலைஞர் பேசி கண்டிருக்கிறீங்களா? ஒரு வார்த்தை தெளிவாக பேச முடியாது. ஆனால் கடைசி எடுத்து புட்டுவத்தை அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. அவர் போன பிற்பாடு தான் புட்டுவம் பேரனுக்கு போணுச்சு. அந்த மயக்கத்தான் பேச முடியாம, ஒரு வார்த்தை 2 சொல்ல முடியாம. ஆனா இருதயம் எழுப்புதலுக்காய் காத்திருக்கிறது. இருதயம் நகரத்தின் மாற்றத்துக்காய் காத்திருக்கிறது. இருதயம் காத்திருக்கிறது. ஆண்டவரே நீங்க ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி காத்திருக்குது. அவங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறாங்க. இரவு ஜெபம் காலையிலிருந்து அந்த இரவு ஜெபம் தொடர்ச்சியா ஜெபம் நடக்குது. எங்க மயக்க சபையில மயக்க போய் அன்னைக்கு முதல் நாள் மாற்றம் இல்லை, ஒவ்வொரு வாரமும் இரவு ஜெபம் நடக்கப்படுது. ஒவ்வொரு நாள் இரவு ஜெபம் நடக்கிற பொழுது ஒரு வாலிபன் உங்களோடு சேர்ந்து இணைஞ்சு கொள்றான். ஒரு வாலிபன் ஒரு தொடர்ச்சியா ஒரு வாரம் நைட் பிரேயர் போட்டிருக்காங்க. 3ஆவது நாள் நைட்டுக்கு எந்திரிச்சு 24வது சங்கீதத்தை அந்த வாலிபன் வாசிச்சுட்டு அவர் சொல்றான், எழுப்புதல் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வாலிபன் எந்திரிச்சு சொல்ல ஆரம்பிக்கிறான். இவங்க 2 பேத்துக்கு எப்படி இருந்திருக்கும்? வாலிபரெல்லாம் விட்டு போய் கொண்டிருக்காங்க. ஆனா ஒருத்தனுக்கு பரிசுத்தாவினுடைய வெளிப்படுதல் 24வது சங்கீதத்தை வாசிச்சுட்டு முதலாவது எழுப்புதல் இந்த நகரத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஒரு வாலிபனுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வர நேரம் அவங்களுடைய இருதயம் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கும். முதலாவது அவன் தான் சொல்றாங்க. சொன்ன பிற்பாடு தொடர்ந்து ஜெபம் நடக்குது.
ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிக்கிறாங்க. சில ஜனங்கள் வந்துட்டு விடிய 3 மணிக்கும் போகலையாம். அவங்களுடைய பாவத்தை குறித்து அவங்க கண்ணீர் விடுறாங்களாம். அவங்களுடைய பாவத்தை அவங்க அறிக்கை பண்ணுறாங்களாம். இதுதான் அந்த இடத்துல லூயிஸ் என்கிற அந்த தீவில் நடந்த பெரிதான மாற்றம். அதுக்கு பிற்பாடு தான் இந்த போதகரை அழைக்கிறாங்க. எதுக்காக அழைக்கிறாங்க? அவர் ஒரு சுவிசேஷகர், ஸ்கொட்லாந்து தேசத்திலிருந்து ஒரு சுவிசேஷகர் டங்கன். அவரை அழைச்சி சொல்கிறாங்க, வாங்க கூட்டத்தை நடத்துவோம், இப்படியாப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, இது இன்னும் பெருக வேண்டும், நகரத்துக்கு போக வேண்டும், எல்லா இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார். அந்த 2 வயசு போன அம்மாவுக்கு முடியாது. அவங்களுடைய ஊழியம் என்ன? ஜெபிக்கிற ஊழியம். ஆனால் எழுப்புதல் யாருனால கொண்டு வந்தார் ஆண்டவர்? அவங்க மூலியமாக தான். இவங்களை கொண்டு வந்த பிற்பாடு முழு நகரமே மாற்றப்படுது. எல்லா பார் மூடப்படுது, வாலிபர்கள் ரட்சிக்கப்படுறாங்க, மிஷனரிமார் உருவாக்கப்படுறாங்க, ஊழியத்துக்கு ஜனங்கள் அர்ப்பணிக்கிறாங்க, ஜனங்களுடைய வாழ்க்கையில் சீரமைப்பு, டிவோர்ஸ் ஆகப்பட்டவங்க ஒற்றுனாக இணைக்கப்படுறாங்க. சில குடும்பங்கள் சரித்திரத்தை எழுதப்பட்டிருக்குது. நீண்ட நாள் பிரிஞ்சவங்க, நீண்ட நாள் வருஷக்கணக்கு பிரிஞ்சவங்களும் கணவன் மனைவி மறுபடியும் 2 பேரும் மனம் திரும்பி மறுபடியும் ஒன்றாக இணைந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா! இந்த நகரத்தில் அப்படி நடக்கணும். அதுக்கு என்ன தேவை தெரியுமா? ஜெபிக்கிற உள்ளங்கள் தேவை, வாஞ்ச உள்ள உள்ளங்கள் தேவை. இந்த அம்மாமார் 2 பேரும் அடிக்கடி சொல்லி ஜெபிச்ச ஒரு வார்த்தை தான். இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் அவங்க அறிக்கை பண்ணுவாங்களாம். அதில் பாருங்கள், ஸ்க்ரீனில் இருக்கும். நான் தாகமாக இருக்கிறவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். அவங்க சொன்னாங்க, ஆண்டவரே ஊற்றுங்க, ஆண்டவரே ஊற்றுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் எங்களுக்கு ஜெபிக்கிறோம்? இந்த மாதிரி ஜெபிக்கிற ஜனங்கள் தேவை எழுப்புதலுக்கு. தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை மாறணும், சபை மாறினா தான் நகரம் மாறும். நகரம் மாறுனுச்சுன்னு சொன்னால் அநேக காரியங்கள், சூழ்நிலைகள் மாற்றப்படும். மறுகை நான் அந்த வார்த்தையை வாசிக்கிறேன். நான் தாகமாக இருக்கிறவன் மேல் யார் மேலே ஊற்றப்படுதான்? யார் மேலே இருக்க மேலே ஊற்றப்படுதான்? எத்தனை பேருக்கு எழுப்புதல் தேவை? எழுப்புதலுக்கு முன்னுக்கு தாகம் வரணும். தாகம் வந்தால் தான் ஊற்றப்படுதல் வரும். எழுப்புதலை கொண்டு வர்றது கடவுள் தான், 2 கதை இல்லை, அதுதான் உண்மை. எழுப்புதலை இந்த ஒரு மனுஷனால் கொண்டு வர முடியாது. ஆனால் எழுப்புதல் கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் எப்பொழுதுமே பயன்படுத்துறது ஒரு மனுஷனை தான். மனுஷனுக்குள்ளாக தான் ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வராரு. அந்த எழுப்புதல் கொண்டு வர்ற மனுஷன் இப்படியா பட்டவனா இருக்க வேண்டும். தகுதியை பார்க்கலாம் ஆண்டவர் எந்த ஒரு தகுதி, படித்தவனா படிக்கலையா, கருப்பா வெள்ளையா, நீட்டமா கட்டையா, இந்த ஏழையா, பணம், எதுவுமே பார்க்கல ஆண்டவர் பார்க்கறது தாகமாக இருக்கிறவன் யாரோ அவங்களுக்குள்ளாக ஆண்டவருக்கு கொண்டு வர முடியும். அவங்களுக்குள்ளாய் கொண்டு வந்த எழுப்புதலை முழு நகரத்துக்கும் கொண்டு போக முடியும். முழு நகரத்திலிருந்து முழு தேசத்துக்கு கொண்டு போக முடியும். முழு இடத்தையும் மாற்ற முடியும். ஆண்டவருக்கு தேவையானது ஒன்றுதான். ஆண்டவரே தாகமானவர்களை எழுப்பும். அதுதான் தேவை. அநேக சந்தர்ப்பத்தில் அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி குற்றப்படுத்துகிற காரியத்தை நிறுத்திவிட்டு நான் எப்படி இருக்கணும், இந்த எழுப்புதல் நடக்க வேண்டும். சில நேரம் உங்களுடைய குடும்பத்துக்கு எழுப்புதல் தேவையாக இருக்கிறது. ஏன்? உங்களுடைய குடும்பத்தில் புதுப்பித்தல் இல்லை, குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம். அப்படின்னு சொன்னால் உங்களுடைய குடும்பத்துக்கு எழுப்புதல் தேவை. தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு எழுப்புதல் தேவை. ஏன்? தனிப்பட்ட ரீதியில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லை, தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் ஏனோ தானே என்று சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அப்படின்னு சொன்னால் எழுப்புதல் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவை. இன்றைக்கு சபை இப்படியாய் கூடுகிற எங்களுடைய சபைக்கு எழுப்புதல் தேவை. அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இந்த தாகம் தேவை, எழுப்புதல் நிச்சயமாக தேவை. இதுக்கு ஒரே ஒரு வழிதான். நான் தாகமாக இருக்கிறவர் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேலே ஆறுகளையும் ஓட செய்கிற தேவன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அவரால் மாத்திரம்தான் தண்ணீரையும் ஊற்ற முடியும். வறண்ட நிலங்களை மாற்றி செழிப்புள்ளதாய் மாற்ற அவரால் மாத்திரம்தான் முடியும். எந்த இடத்துல மாற்ற வேண்டும் என்று சொல்லி தாகத்தோடு நீங்கள் இருக்கிறீங்களோ அவர் மாற்ற ஆயத்தம். ஆனால் அவருக்கு தேவை தாகமுள்ள ஆத்துமா, அந்த தாகமுள்ள ஆத்துமா இருக்கும் என்று சொன்னால் வறண்ட நிலங்களை வயல்வெளியாய் மாற்ற ஆண்டவருக்கு முடியும். நிச்சயமாய் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்வார். மறுபடியுமே நான் போகிறேன். அந்த பிரசங்கத்தில் போயிட்டு இந்த 2 அம்மாமாரும் கேட்ட கேள்விதான். என்ன கேட்டாங்கன்னு சொன்னால், அடுத்த ஸ்லைடுக்கு போங்க. அடுத்து என்ன கேட்டாங்கன்னு சொன்னால், அவங்க கேட்டது தான், தேவனே நீர் இதை செய்ய வேண்டும். எல்லாரும் சொல்லுவோமா? இந்த ஸ்க்ரீனில் உள்ளதை பார்த்து வாசிங்க. இப்போ நான் சொன்னது தெரியும் என்னென்ன தேவை. முதலாவது என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரணும், சுவிசேஷ மாற்றம், என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம். 2வது என்னுடைய சபையை நீங்கள் மாற்ற வேண்டும் ஆண்டவரே. 3வது என்னுடைய நகரத்தை நீங்கள் மாற்ற வேண்டும் ஆண்டவரே. இந்த 3 காரியத்துக்கு அவன் ஜெபம் பண்ணாங்க. நீங்கள் அந்த ஒரே ஒரு காரியத்தை வச்சு நீங்கள் இதை சொல்கிறீங்களா? இந்த வார்த்தையை வாசிங்க. தேவனே
நீர் இதை செய்ய வேண்டும். தேவனே நீர் இதை செய்ய வேண்டும். இதை ஆண்டவர் செய்வதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியம். நாங்கள் யாவருமாய் தேவ சமூகத்தில் எழுந்திருப்போம். இதை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், முதலாவது, அடுத்த ஸ்லைட், முதலாவது உங்களுடைய இருதயம் மாறுறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். உங்களுடைய இருதயத்தை நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட நீங்கள் கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும். தேவனே இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம்தான். ஆண்டவர் தான் எழுப்புதலை கொண்டு வர போகிறாரு, ஆண்டவர் தான் எல்லாத்தையும் செய்ய போகிறாரு. ஆனால் நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், என்னுடைய இருதயத்தை நான் ஆண்டவருக்கு கொடுக்கணும். என்னுடைய இருதயத்தை நான் ஆண்டவருக்கு கொடுக்கணும். கண்களை மூடுங்க எல்லாரும். வேர்ஷிப் டீம் வாங்க. உண்மையான ஒரு ஜெபம். தாகமாக இருக்கிற மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுகிற ஆண்டவர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்கிறார். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் எழுப்புதல் தேவை, தனிப்பட்ட வாழ்க்கையில் எழுப்புதல் தேவை. அந்த எழுப்புதல் நகரத்தை மாற்ற போகுது. பயப்படாமல் ஜெபம் பண்ணுங்க. இது எனக்கு, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் தேவைன்னு சொன்னால் கேளுங்க ஆண்டவர்கிட்ட. என்னுடைய இருதயத்தை தருகிறேன், என்னுடைய இருதயத்தை எழுப்பும். நான் சோர்ந்து வாழ்ந்தது போதும், வேதனையோடு வாழ்ந்தது போதும். இந்த சுவிசேஷம் என்னுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தல ஆண்டவரே, தாக்கத்தை ஏற்படுத்த என்னுடைய முயற்சி நான் தோல்வி அடைஞ்சிட்டேன். இதோ ஆண்டவரே, என்னுடைய முயற்சி இப்போ என்னவென்று சொன்னால் நான் என்னுடைய இருதயத்தை உங்களுக்கு தர்றேன். அதுதான் நான் இப்போ செய்கிறேன். என்னால் மாற முடியலை, என்னால் என்னுடைய இருதயத்தை மாற்ற முடியலை. இப்பொழுது என்னுடைய இருதயத்தை நான் உங்களுக்கு தர்றேன் ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை உங்களுக்கு தர்றேன் ஆண்டவரே. நீங்கள் என்னை மாற்றுங்க, நீங்கள் என்னை மாற்றுங்க, நீங்கள் என்னை மாற்றுங்க. ஜோமனுங்க, ஜோமன் ஆரம்பிங்க, ஜோமன் ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை உங்களுக்கு தருகிறோம். நீங்க கேட்டீங்க, என் மகனே, என் மகளே, உன்னுடைய இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லி நீதிமொழிகளில் கேட்டீங்க. இதோ இந்த காலை பொழுதுல ஆண்டவரே இருதயத்தை உங்களுக்கு நாங்கள் தருகிறோம், இருதயத்தை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம். நீங்க மாற்றுங்க, எழுப்புதல் அடைய செய்யுங்க, எழுப்புதல் அடைய செய்யுங்க, எழுப்புதல் அடைய செய்யுங்க, எழுப்புதல் அடைய செய்யுங்க. நான் மாறாம என்னுடைய சபை மாறாது, சபை மாறாம நகரத்தை மாற்ற முடியாது. ஆண்டவரே மாற்றுங்க, ஆண்டவரே மாற்றுங்க. இதோ என்னுடைய இருதயத்தை நான் தருகிறேன், என்னுடைய இருதயத்தை நான் தருகிறேன்.